டக்குன்னு ஆப்போசிட்டில் மட்டும் பாருங்கள் பஸ் உள்ளேருந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இடகுபிடுக்கா வருவாங்க, அந்த நேரத்தில் ஸ்லோ பண்ண முடியாமல் போயிடும். ஸ்லோ பண்ணுங்கள் நியூட்ரல் பண்ணி ஸ்லோ பண்ணுங்கள். உள்ளே வர போகிற ஆர்ன் அடிங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுங்கள். வந்தார் பாருங்கள் உள்ளே, தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவர் பாண்டிச்சேரி கிங்கு, அதை நீங்கள் கரெக்டாக உணரணும். புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து பார்க்கலாம் மாட்டார், கண்ட்ரக்டர் வந்து கை போட மாட்டார், இறங்கி வந்து நின்று வழியெலாம் சொல்ல மாட்டார், இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டினுக்கிறாங்க வண்டியை. ஸோ நம்ம தான் வந்து முன்கூட்டியே பார்த்துக்கணும், பஸ்ஸு உள்ளேருந்து வருதா இல்லை இந்த பக்கம் வந்து பள்ளத்துலேருந்து மேலே ஏறுதா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தான் அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து 60 மேக்ஸிமம் ஒரு 80க்குள்ளே, அதாவது 80க்குள்ளே டே டைமில் ஓட்டிக்கணும். நைட்லனா வந்து சுத்தமாக அப்படியே கம்மி பண்ணிக்கணும், 80ன்றதை 40 ஆக்கிக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து சார் நம்ம டிரைவிங் ஒரு பிகினர் லெவல்லேருந்து நம்ம டெவலப் பண்ணி கற்றுக்கும் போது ஸ்பீடை அப்படியே தவிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல அந்த சிஸ்டமேட்டிக் வந்து ஸ்லோ பண்ணணும், எங்கே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் ஓட்டிக்கணும். ஸ்லோவாக போங்க, மறுபடி பெண்டு வருது பாருங்கள், நல்லா ஸ்லோ பண்ணிங்க. போட்டுக்கிறாங்க பாருங்கள், விபத்து பகுதி கோ ஸ்லோ. ஏன்னா பெரிய போர்டு சிவப்பு கலரில் வைக்கிறது காரணமே அதான், பளிச்சுன்னு தெரியட்டும், பளிச்சுன்னு தெரிஞ்சால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் வைக்கிறாங்க போர்டை. அதனால் வந்து ஸ்லோலி மெயினாக தான் சார். ஏன்னா உங்களுக்கு நடுவில் பாருங்கள் பேட்டிஷனே இல்லை பாருங்கள், ஒரு பிரிவினையே இல்லை. நீங்கள் இந்த பக்கம் வந்து தாண்டி வர முடியாது, நான் அந்த பக்கம் தாண்டி வர முடியாது, நடுவில் வந்து செவுறு கட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யார் வேணால் எங்கே வேணால் போவாங்க. அதனால் வந்து நம்ம சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும். டிரைவிங்கில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். கண்ணுக்கு தெரிஞ்சு ரோடோட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். அதை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் 2 பேர் ஏறி ஓவர்டேக் பண்ணி உங்கள் லைனில் வராங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணி அவருக்கு வழியே குத்தணும், போயிட்டு வாங்க சார் அப்படின்னு. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை அப்படின்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்லோவாக போயிங்க, அவ்வளோதான். வழி விட்ருங்க, பஸ்ஸுக்கு வழி விட்ருங்க. நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா அவரே போய்டுவார் தானா. லெஃப்ட்லேயே இருங்க, ரைட்டில் போகுது பாருங்கள் வண்டி, அதுதான் விஷயம். யாராவது உங்களை ஓவர்டேக் பண்ணும்போது உங்கள் வண்டி ரைட்டுக்கு போகக்கூடாது சார், லெஃப்ட்டுக்கு தான் வரணும். நீங்கள் ரைட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி ஆகிடும். ஸ்லோவாக போங்க, பெண்டு மறுபடியும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். அந்த சின்ன ஒரு மைனஸ் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்காவான கண்ட்ரோல் வர அளவுக்கு ஓட்டணும். வெரி குட். இது வந்து ஒரு பாலம், இந்த பாலத்தில் லெஃப்ட் சைட்லேயே போங்க, ஆப்போசிட்டில் வர வேகமாக வருவாங்க, சேஃப்டியாக ஓடிக்கணும். ஸோ இதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் த போட்டிங். ஸோ இதில் நீங்களாக போட்டு ஓட்டலாம், அவங்களும் ஓட்டுவாங்க. நிறைய பேர் பார்த்துங்க வியூவர்ஸ். இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் த பிளேஸ் இருக்குது. இது வந்து இப்போ மழை டைம், ஹெவி மழை இருந்தது, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸ்லோவாக போங்க சார், ஸ்லோவாக போங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பாருங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க சார். ஸ்பீடு சரன்னு ஏறக்கூடாது. ஏன்னா பெண்டு பாருங்கள், இந்த பெண்டில் வந்து வண்டி நிறுத்தி வச்சுருக்காரு பாருங்கள் ஒருத்தர். ஏன்னா அவருக்கு அந்த வண்டியை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு ட்ரை பண்ணுறாரு அவர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் உஷாராக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வண்டியை வந்து எப்போவுமே பெண்டில் நிறுத்தவே கூடாது. அது வந்து ரொம்ப 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 மிஸ்டேக்கான விஷயம். ஏன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னாலே அது ஒரு கர்வ் பெண்டு, அதில் வந்து நிறுத்தவே கூடாது வண்டியை. நம்ம சேஃபாக கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ வியூவர்ஸ், சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ அருமையாக ஓட்டிகிட்ருக்காரு. பாண்டிச்சேரி லொக்கேஷன்ஸ் வரைக்கும் பக்காவாக ஓட்டுறதுக்கு, ஹைவேல ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளியர் கண்ட்ரோலு, வண்டியோட அந்த சிஸ்டம், இது எல்லாமே பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. நீங்களும் வந்து ரெகுலர் ட்ரைனிங் 3 நாள் தான் பக்காவாக ஓட்ட சொல்லி கொடுக்குறேன். அதேமாதிரி சில பேர் ஹில் ஸ்டேஷன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 1 டே ட்ரிப்பு ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன், ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி 1 டே ட்ராவல், ஹைவேக்கும் 1 டே ட்ராவல் கொடுக்குறேன், எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல் ட்ரைனிங் வேணாலும் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக போங்க. நிறைய பேர் சேர்ந்து வராங்க ஜோடி போகிற மாதிரி. ஸ்லோ பண்ணிங்க நியூட்ரல் பண்ணி ஸ்லோ பண்ணுங்கள் சார், ஸ்லோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ இன்னும் ஸ்லோ பண்ணுங்கள். தேர்டு போட்டு போயின்னு இருங்க. தெரியுதா உங்களுக்கு பஸ் எப்படி வந்தாருன்னு?
பார்த்தீங்கன்னா இல்லையா சார், அதுதான் விஷயம். ஏன்னா அவர் இடிக்கிற மாதிரி ஏற்கனவே அவர் இடிச்சு இது சாயம் பூசிக்கிறாங்க அவரை. மறுபடியும் அவர் இன்னொரு வாட்டி சாயம் பூச பார்க்குறாரு. ஏற்கனவே இடிச்சு தான் வண்டி டேமேஜ் ஆகிருக்கு ஃப்ரண்டில் வருது. எப்படி வராரு பாருங்க. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். அவர் அங்கே சேர்ந்து வராரு. அந்த ஜோடி புறாவா சிங்கிள் புறாவான்னு பார்க்கணும். ஜோடி புறாவா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒதுங்கிடணும். சிங்கிள் புறாவா இருந்தால் நம்ம இந்த பக்கம் போய்க்கலாம். வேறு எதுவும் கிடையாது. சூப்பர், அவ்வளோதான்.